2022 கொஸ்டினோட கண்டினியூஷன் பார்க்கலாமாங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவ்வை இல்லத்தை ஏற்படுத்தியவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஏற்படுத்தினவங்களும் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். அடுத்தது பாருங்க, இவங்களையே கண்டினியூஷனாக கொடுத்துருக்குறாங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், முதல் பெண் துணை மேயர் இல்லை முதல் துணை மேயர் எப்படி கேட்டாலுமே முத்துலட்சுமி ரெட்டி தாங்க. கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். முதல் துணை மேயர்னு கேட்கலாம், முதல் பெண் துணை மேயர்னு கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இதுக்கு ஒரே ஆன்சர் முத்துலட்சுமி தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது, திணையளவு போதால் சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. கபிலர். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பனித்துளியில் தூரத்தில் இருக்கிற பனைமரத்தை கூட சின்னதாக பெருசாக இருக்கிற பனைமரத்தை கூட சின்னதாக காட்டும் அப்படிங்கிற அறிவியல் செய்தியை தான் வந்து இவர் சொல்லியிருப்பார் அவரோட பாடலில். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனைமரம் காட்டும் பெரிது அப்படின்னு வரும். அடுத்தது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னாக்க புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் எவ்வாறு காணப்படுகிறது? ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா மதிரைன்னு இருந்திருக்கும், அப்புறம் மருதை, காலம் மருக மருக மதுரை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ இதில் கொடுத்துருக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு எப்படி காணப்பட்டது அப்படின்னாக்க மதிரை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. ஃபஸ்ட்டு கமலாலயன், உனக்கு படிக்க தெரியாது. கமலா, உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சமுத்திரம், காகித உறவு. வண்ணதாசன், கலைக்க முடியாத ஒப்பனை. இது 9th புக்லேயே இருக்கு பாருங்க. இந்த 3 பேருமே 9th புக்லேயே வருவாங்க. அடுத்தது, துந்துபி ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. துந்துபினா தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னாக்க ரா பத்மநாபன். அடுத்தது, தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னாக்க மூவாவோட தம்பிக்கு எழுதின கடித குறிப்புலேருந்து கேட்டிருக்காங்க. இது பழைய புக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. 9th புக்கு, பழசு. அடுத்தது, விழலுக்கு இறைத்த நீர் போல உவமை விளக்கும் பொருள் யாது? பயனற்ற செயல். அடுத்தது, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாய் செல்லுதல். இப்போ அடைச்சி வச்சிருக்கிற தண்ணீர் திறந்து விட்டால் எவ்வளோ வேகமாக போகும், அதான் தடையின்றி மிகுதியாய். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. வாக்கியங்களை கண்டெழுதுக. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இங்கே ஆள் பட்டது அப்படின்னு வந்தாலே 3வது உறுப்பும் பட்டதுங்கிற ஒரு சொல்லுறுப்பும் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து செயப்பாட்டு வாக்கியம், செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது, பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது அப்படின்னாக்கா கொற்கை.